வெல்கம் டு டிட்பிட்ஸ். மின்காந்த கதிர்வீச்சு என்பது மின்சாரம் மற்றும் காந்தப்புல கூறுகளை கொண்ட தன்னிச்சையான ஆற்றலாகும். எக்ஸ் கதிர்கள் என்பது குறுகிய அலைநீளங்கள் மற்றும் அதிக ஆற்றலை கொண்ட மின்காந்த கதிர்வீச்சின் ஒரு வடிவமாகும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் ஹையர் எனர்ஜி சைடில் அல்ட்ராவயலட் ரேஸ்க்கும் காமா ரேஸ்க்கும் நடுவில் இருப்பது தான் எக்ஸ் ரேஸ். இதோட வேவ்லென்த் சுமார் 0.01 10 நேனோமீட்டர் வரைக்கும் இருக்கும். வேவ்லென்த் ரொம்ப குறைவா இருக்கிறதால இதோட பவர் ரொம்ப ஜாஸ்தி. ஹை எனர்ஜின்றதால அணுக்களில் இருந்து எலக்ட்ரான்களை வெளியே தள்ளும் சக்தி வாய்ந்தது. அதனால தான் அயனைசிங் ரேடியேஷன் டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணும் ஆற்றல் உடையது. ஷார்ட்டர் வேவ்லென்த்ன்றதால மென்மையான திசுக்களை ஊடுருவி செல்லும் தன்மை கொண்டது மற்றும் மெட்டல்ஸ், போன்ஸ் போன்ற அடர்த்தியான பொருட்கள் எக்ஸ்ரேஸை அப்சார்ப் பண்ணும் தன்மை கொண்டது. இந்த டிஃபரன்ஸ் தான் எக்ஸ்ரே இமேஜா உருவாக்குது. அணுவின் கருவிலிருந்து வரும் காமா ரேஸ் மாதிரி இல்லாம நியூக்ளியஸ்க்கு வெளியே உள்ள எலக்ட்ரான்ஸ் போன்ற சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸை ஆக்சிலரேட் அல்லது டீஆக்சிலரேட் செய்யப்படும் போது உருவாக்கப்படுகின்றன எக்ஸ்ரேஸ். எக்ஸ்ரே மிஷின்ல எக்ஸ்ரேஸ் எவ்வாறு உருவாக்கப்படுதுன்னு பார்ப்போமா? ஸ்ட்ராங் எலக்ட்ரிசிட்டி மூலமா வேக்கம் சீல் செய்யப்பட்ட எக்ஸ்ரே டியூப்ஸ்குள்ள அதிவேகமா முடக்கிவிடப்படும் ஹை எனர்ஜி எலக்ட்ரான்ஸ் டங்ஸ்டன் போன்ற உலோகத்தை தாக்கும் போது வேக குறைவால எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆற்றலை வெளியிடுகிறது. இந்த ஆற்றல் தான் எக்ஸ்ரே போட்டான்ஸ். இந்த எக்ஸ்ரேஸ் தோல் மற்றும் தசை போன்ற மென்மையான திசுக்கள் வழியா சென்று எலும்புகள் மற்றும் உலோகம் போன்ற அடர்த்தியான பொருட்களால் அப்சார்ப் செய்யப்படுகின்றன. இந்த டிஃபரன்ஸை தான் எக்ஸ்ரே இமேஜா உருவாக்குது. அப்புறமா இந்த எக்ஸ்ரேஸ் டிஜிட்டல் சென்சார் போன்ற டிடெக்டரை தாக்கும். எக்ஸ்ரேஸ் அப்சார்ப் பண்ண பகுதி ஒயிட்லையும் அது கடந்து சென்ற பகுதி டார்க்காவும் காட்டும். ரேடியாலஜிஸ்ட் இந்த இமேஜை அனலைஸ் பண்ணி ஃப்ராக்சர்ஸ், டியூமர்ஸ், லங் இன்ஃபெக்ஷன்ஸ், டென்டல் ப்ராப்ளம்ஸ் போன்ற உடம்பில் உள்ள பிரச்சனைகளை கண்டறிந்து சொல்ல முடிகிறது. அதனால்தான் உடலில் இருந்து பண்டைய கலைப்பொருட்கள் வரை உள்ளே ஊடுருவி பார்க்க எக்ஸ்ரேஸை பயன்படுத்துறோம். சிடி ஸ்கேன்ஸ்ல அட்வான்ஸ்டு எக்ஸ்ரேஸ் திசுக்கள் மற்றும் உறுப்புகளோட 3D பிக்சர்ஸை தருகின்றன. ரேடியேஷன் தெரப்பில ஹை எனர்ஜி எக்ஸ்ரேஸ் கேன்சர் செல்ஸை அழிக்கும் தன்மை கொண்டது. மருத்துவத்துறை தவிர பாதுகாப்பு துறையிலையும் எக்ஸ்ரேஸ் ரொம்ப உபயோகமா இருக்கு. ஏர்போர்ட் செக்யூரிட்டியில பேசஞ்சர்ஸோட பேக்கை ஸ்கேன் செய்ய எக்ஸ்ரேஸை பயன்படுத்துறோம். பெரிய எக்ஸ்ரே மிஷின்ஸ் பார்டர்ல ட்ரக்ஸ் அப்புறம் பெரிய கண்டெய்னர்ல இருக்கிற கடத்தல் பொருட்களை ஸ்கேன் செய்ய பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்பெக்ஷன்ல எக்ஸ்ரேஸ் எவ்வாறு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா? என்ஜின்ல உள்ள டிஃபெக்ட்ஸ் கண்டுபிடிக்கவும், சர்க்கியூட் போர்ட்ஸ்ல உள்ள சிறு பிழைகள், அப்புறம் சர்க்கியூட் போர்ட்ல மிஸ்ஸிங் பீசஸை இன்ஸ்பெக்ட் பண்ணவும் எக்ஸ்ரேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, பழைய ஓவியங்கள், சிற்பங்கள் மற்றும் மண்பாண்டங்கள் பத்தி ஆராய்ச்சி பண்ணவும், ஆதிகால மம்மீஸை ஸ்கேன் பண்ணி ஆராய்ச்சி பண்ணவும் கலை மற்றும் தொல்லியல் துறைக்கு எக்ஸ்ரேஸ் ரொம்ப உபயோகமா இருக்கு. வானியல் ஆராய்ச்சியில நாசாவோட சந்திரா எக்ஸ்ரே டெலிஸ்கோப்ஸ் சயின்டிஸ்டுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு தெரியுமா? பிளாக் ஹோல், ஸ்டார்ஸ் அப்புறம் காஸ்மிக் கேஸ் கிளவுட்ஸ் பத்தி ஸ்டடி பண்றதுக்கு சயின்டிஸ்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அது மட்டுமா, எக்ஸ்ரே ஃப்ளூரசன்ஸ் மெட்டீரியல் டெஸ்டிங்க்கும், எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் ராக்ஸ் மினரல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கவும் யூஸ் பண்றோம். அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுமா? 1950ஸ்ல சயின்டிஸ்ட் ரோசலின் பிராங்க்லின் எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டெக்னிக் மூலமா டிஎன்ஏவோட ஃபேமஸான போட்டோ 51 எக்ஸ்ரே இமேஜை படம் பிடிச்சு டிஎன்ஏவோட வடிவத்தை கண்டுபிடிச்சார். இந்த டேட்டாவை வச்சு அப்புறமா 1953ல ஜேம்ஸ் வாட்சன் அப்புறம் பிரான்சிஸ் கிரிக்கும் துல்லியமா டிஎன்ஏவின் இரட்டை சுருள் வடிவத்தோட மாதிரியை உருவாக்கினாங்க. அடுத்தது கிறிஸ்டலோகிராஃபி. கிறிஸ்டலோகிராஃபில ஒரு மெட்டீரியலை எக்ஸ்ரேஸ் மூலமா சூப்பர் ஜூம் பண்ணி அட்டாமிக் லெவல்ல ஒரு பொருளோட வடிவம், அமைப்பு மற்றும் பிணைப்பு பத்தி தெரிந்து கொள்ள முடிகிறது. படிகங்களில் உள்ள அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு டிஎன்ஏயோட ஷேப், அப்புறம் மருந்துகள் தயாரிக்க ட்ரக்ஸ் டிசைன் பத்தி இப்படி நிறைய விஷயங்கள் புரிய வைக்குது. எக்ஸ்ரேஸ் பத்தி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டிட்பிட்ஸ்.